ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடுமலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடுமலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்ப நெல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் 26/12/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவித சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய அருளையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்களுக்கு ஒரு புனிதமான நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அகில இலங்கை ரீதியாக உலகளாவிய ரீதியாக ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களிலும் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிகாலையிலே எழுந்து வீதி பஜனைகள் ஆங்காங்கு இந்த பாடசாலை அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகள் எல்லாம் வீதி வீதியாக சென்று திருவம்பாவை பாடல்களை பாடிக்கொள்வார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் என்கின்ற வகையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியாகிய அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து மணிவாசகப் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடல்களெல்லாம் பாடி பஜனை செய்து ஆலயங்களிலே அதிகாலையிலே இந்த சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே திருவம்பாவை பூஜையிலே கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறப்பான காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மாதங்களில் நான் மார்கழி என்று போற்றியிருப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அவ்வாறு சிறந்த மாதம். இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதி உன்னதமான மகரஜோதி பெருவிழாவிலே இந்த யாக பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று 3வது நாளாகவும் விசேஷ திரவிய கோம மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 5 சிவாச்சாரியார்கள் இருந்து தீபாராதனை செய்து பஞ்சமுக அர்ச்சனை செய்யப்பட்டு 5 சிவாச்சாரியர்கள் அமர்ந்து யாகத்திலே பல்வேறு வகையான திரவியங்களினாலே சமைத்து வகைகளினாலே ஹோமங்கள் செய்யப்பட்டு மலையாள தாந்திரிக முறைப்படி பூஜை வழிபாடுகள் அஷ்டபலி பூஜைகள் நடைபெற்று மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்களெல்லாம் தங்கள் தங்கள் பெயரிலே குடும்ப பெயரிலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து அந்த யாக குண்டத்திலே ஆகுதி செய்கின்ற பாக்கியம் இந்த 9 நாட்களுக்கு மட்டும் கிடைக்கும். இன்று 3வது நாள். இன்னும் 6 நாட்களுக்கு அந்த யாகத்திலே யார் யாருக்கெல்லாம் ஆகுதி செய்ய கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து பூர்ணாகுதி யாக குண்டத்திலே உங்கள் கைகளாலே அந்த பூர்ணாகுதியை எடுத்து ஊர்வலமாக வந்து யாகத்திலே ஆகுதி செய்கின்ற சிறப்போடு கூடிய நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆங்கில புத்தாண்டாகிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி அன்றைய தினம்
இது நிறைவாகும். யாக பூஜை நிறைவாகின்ற வகையிலே மகா பூர்ணாகுதி அன்று 108 பூர்ணாகுதி தட்டுகள், 108 மூலிகை வகைகள், 108 பழ வகைகள் என்று பல்வேறு சிறப்புகளோடு இது வருடா வருடம் சாஸ்தாவிடத்தில் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த மகாயாக பூர்த்தி என்று அது நிறைவேற்றதும் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு அப்பியாச கொப்பிகள், பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்கு அங்கே சாஸ்தாபுரத்தினாலே அன்பளிப்பாக வழங்குகின்ற நிகழ்வும் வருடா வருடம் நடந்து வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. நாமும் கலந்து இறையருளையெல்லாம் வருகின்ற வகையிலே யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் இருக்கிறதோ நீங்களெல்லாம் வந்து உங்கள் பெயரிலே பூர்ணாவதி தட்டெடுத்து சுவாமி ஐயப்பனோடு பலமாக வந்து யாக குண்டத்திலே ஆகுதி கொடுத்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.